வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். இந்தியாவின் வடக்கே வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இணையாக நமது தமிழ்நாட்டில் உள்ள 10 காசி விஸ்வநாதர் கோவில்களை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதலில் காசி விஸ்வநாதர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி என்னும் நகரில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாதர் கோவில். இந்த வாரணாசியை பழங்காலத்தில் காசி என்று அழைக்கப்பட்டது. ஆதலால் இந்த கோவிலுக்கு இன்றளவும் காசி விஸ்வநாதர் கோவில் என்றுதான் மக்களால் அழைக்கப்படுகிறது. வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில் பல முறை இடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. முகலாய மன்னர் அவுரங்கசீப் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் அதன் பிறகு இடிக்கப்பட்டு ஞானவாபி பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதன் பிறகு 1780ஆம் ஆண்டு இந்தூரின் ராணி அகில்யாபாய் ஓல்கர் என்கிற பேரரசியால் மீண்டும் புதிய கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் தான் இன்று நாம் வழிபடும் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில். இப்பேற்பட்ட புகழ் கொண்ட நமது வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலில் வயதானவர்கள் உயிர் பிரிவதற்குள் ஒரு முறையாவது காசிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். அதையும் தாண்டி நிறைய பேர் தங்கள் இறுதி காலத்தை வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலில் சென்று கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் உள்ள 7 முக்தி தலங்களில் முதன்மையானதாக வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில் திகழ்கிறது. அப்படிப்பட்ட காசிக்கு இணையாக நமது தமிழ்நாட்டில் உள்ள திருத்தலங்களை பற்றி பார்ப்போம். இந்த வரிசையில் தமிழ்நாட்டில் 10 காசி விஸ்வநாதர் சுவாமி கோவில்கள் உள்ளன. அதில் 10வதாக சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலில் சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது வாரணாசி கங்கை நீரில் நீராடினால் நமக்கு எந்த அளவிற்கு பாவங்கள் நீங்கி மோட்சம் பெறுவோமோ அதே போல தமிழ்நாட்டில் உள்ள காவிரி நீரில் மூழ்கி நீராடினால் அத்தனை பலன்களும் கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது. 9வதாக அயனாவரம் காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் அயனாவரம் பகுதியில் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. 8வதாக புதுக்கோட்டை காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்னையா சத்திரம் என்கிற இடத்தில் ஒரு காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். 7வதாக திருப்பூர் காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் கொமரலிங்கம் என்னும் பகுதியில் ஒரு பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. 6வதாக பரங்கிமலை காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் பரங்கிமலை ஒரு காலத்தில் பிருங்கிமலை என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் ஸ்ரீ காமாட்சி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி கோவில் உள்ளது. 5வதாக ஊட்டி காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் ஒரு பழமையான ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. 4வதாக ஈரோடு காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் குறும்பல மகாதேவி கிராமத்தில் வடுகம்பாளையத்தில் அமைந்துள்ள காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இணையாக கருதப்படுகிறது. இந்த கோவில் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு பழமையான கோவிலாகும். 3வதாக மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் மேற்கு மாம்பலத்தில் மிகவும் பழமையான ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவில் 300 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானதாக கருதப்படுகிறது. 2வதாக கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தின் வடக்கரையில் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. கும்பகோணத்தில் மகாமக விழாவின் போது இந்த காசி விஸ்வநாதர் கோவிலை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. 1வதாக தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில். தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலானது பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டியன் வடக்கே உள்ள காசிக்கு போக முடியாததால் சிவபெருமானின் அருளாசியின்படி தெற்கே தமிழ்நாட்டில் இந்த கோவிலை கட்டியதாக வரலாறுகளில் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த பகுதிக்கு தென்காசி என்று பெயர் பெற்றது. தற்போது தனி மாவட்டமாக பிரிந்துள்ள தென்காசி தென்னிந்தியாவின் காசி என்றும் அழைக்கப்படுகிறது.
மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.